number one I'd like to specifically mention is loving one another. ஒன்று வந்து ஒருவரை ஒருவர் அன்பு கூறுவதிலே. Yes, much success in this area, loving one another. ஒருவரை ஒருவர் அன்பு கூறுவதிலே மிகுந்த கனி. Now this is where you see the difference between the world's definition of success and Jesus's definition. இது இங்க தான் உலகத்தினுடைய சக்சஸ் குறித்த விளக்கத்துக்கும் இயேசுவுடைய விளக்கத்துக்கும் பெரிய வித்தியாசத்தை பார்க்கலாம். The world defines success in only a few terms, you know, bank balance or whatever, you know. உலகம் வந்து சக்சஸை வந்து ரொம்ப ஒரு குறைச்சி மதிப்பிட்டுறாங்க. வெறும் பேங்க் பேலன்ஸ் சக்சஸ் நினைக்கிறாங்க. But for the Christian, for the believer, there are other criteria that are very important. ஆனா விசுவாசிக்கு வேறு சில காரியங்கள்லாம் அதுல இருக்கு சக்சஸ்ல. Now, not that bank balance is not at all included in it. Like I said, Jesus pictures a total success in every area of life. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இயேசு எல்லா அம்சத்திலையும் வெற்றின்றார். அப்ப அதுல பேங்க் பேலன்ஸ் அடங்கி இருக்குது. But there is a special emphasis, I believe, here on certain areas, and one of them is loving one another. ஆனால் இங்கே சில குறிப்பிட்ட அம்சங்களை வலியுறுத்துகிறார் என்று நம்புகிறேன். அதுல ஒன்னு என்னன்னா ஒருவரை ஒருவர் அன்பு கூறுவது. We all know that that is the main point of this paragraph. நமக்கு எல்லாம் தெரியும் இந்த பகுதியினுடைய முக்கியமான ஒரு போதனை அது. It's mentioned in the beginning, verse 12 and end verse 17. 12ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, 17ஆம் வசனத்தில் அந்த பத்தியில் அப்படியே வருது. Right, so right after verse 16 it talks about, Jesus says, these things I command you that you love one another. ஆகவே 16ஆம் வசனத்திலே இப்படி கனி கொடுக்கணும், நிலைச்சிருக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு அடுத்த வசனமே என்ன சொல்லுது? நீங்கள் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்றே இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன்றார். And not only that, if you think about the fruit of the Spirit, we are familiar with that list, fruit of the Spirit in Galatians 5:22. ஆவியின் கனிகள் என்கிற அந்த பட்டியல் பட்டியலிட்டு சொல்லப்படுகிறது கலாத்தியர் 5:22 ஞாபகம் இருக்கா? What is the first fruit that is mentioned? அதிலே சொல்லப்பட்டிருக்கிற முதல் கனி என்ன? It is love. அன்பு. Right? It is love. அன்பு. And not only that, in many other places in the Bible, it is clearly taught that this loving one another is the mark of the Christian or the badge of the Christian. இன்னும் பல இடங்களிலே வேதத்திலே என்னத்தை பார்க்கிறோம்? இந்த ஒருவரை ஒருவர் அன்பு கூறுவதுதான் கிறிஸ்தவனுடைய அடையாளம். It's like the distinguishing mark. இதுதான் யார் கிறிஸ்தவன் யார் கிறிஸ்தவன் இல்லங்கிறதுக்கு அடையாளம். Just as a tree is known by its fruit. ஒரு மரம் தன்னுடைய கனியினால் அறியப்படுகிறது போல. If it bears mango fruit, it's a mango tree. ஒரு மரத்துல மாங்காய் காய்ச்சதுன்னா அது மாங்காய் மரம். A Christian is known by his love for others. கிறிஸ்தவன் தன்னுடைய அவன் மற்றவர்கள் மேல் கொண்டிருக்கிற காட்டுகிற அன்பு இருக்குது பாருங்க, அதுதான் அவனுக்கு அடையாளம். If he is showing love to others, that means he is a Christian. அன்பு காட்டினா அவன் கிறிஸ்தவன் அர்த்தம். That's proof. அடையாளம். That's the best proof. அதுதான் சிறந்த அடையாளம். And so this loving one another is especially emphasized, I think, as part of the fruit that we need to bear. ஆகவே இங்கே கனி கொடுக்கணும், அது நிலைச்சிருக்கணும்னு சொல்லும்போது குறிப்பாக இந்த ஒருவர் அன்பு ஒருவரதை இங்கே குறி சொல்லியிருக்கு. True success as a believer includes the ability to love others like Christ loves us. விசுவாசினுடைய உண்மையான வெற்றியில என்ன அடங்கி இருக்கிறது? அதிலே இது முக்கியமாக அடங்கி இருக்கிறது, ஒருவர் அன்பு கூறுறது. This is something Jesus is very interested that we do. இயேசு இதுல ரொம்ப ஆர்வமா இருக்கிறார், நாம் அதை செய்ய வேணும். So you want to set a goal for yourself? ஆகவே நீங்கள் உங்களுக்காக ஒரு சில குறிக்கோள்களை வைக்கணுமா? Well, your goal is you should be successful in every area of life. உங்களுடைய கோல் குறிக்கோள் என்னவா இருக்கணும்? வாழ்க்கையின் எல்லா அம்சங்களிலும் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று. And especially in this area of loving one another. குறிப்பாக ஒருவர் அன்பு கூறுவதில்லை. In this area we should want to bear much fruit. இந்த குறிப்பிட்ட அம்சத்திலே மிகுந்த கனி கொடுக்க வேண்டும். And remember, this is not fruit that we bear in our own power. We simply abide in Christ and he helps us to bear. இது ஏதோ நம்முடைய பலனால சக்தியினாலே கொடுக்கிற கனி அல்ல, கிறிஸ்துவுக்குள்ளே இருந்து நாம் அதன் மூலமாய் கொடுக்கிற கனி இது. So that is one specific thing that we should mention here. ஆகவே இத குறிப்பா இங்கே சொல்ல வேண்டியது இருக்குது. Another one. Another specific type of fruit. இன்னொரு குறிப்பிட்ட விதமான கனி. That is emphasized, I believe, here. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற கனி is evangelism or leading others to Christ. மற்றவர்களை ஆண்டவரிடத்தில் கொண்டு வருவது. You may say, well, where is that emphasized? ஏங்க அது எங்க இருக்குதுன்னு கேட்கலாம் நீங்க. I want you to look at that verse. அந்த வசனத்தை மறுபடியும் பாருங்க. Verse 16. 16. Again, you know,
This is not a type of success that the world will agree with. மறுபடியுமே உலகம் வந்து இதை வெற்றியா நினைக்கிறது இல்ல. But look at that verse carefully. அந்த வசனத்தை நல்லா கவனிங்க. Jesus says, I have appointed you that you should go and bear fruit. இயேசு சொல்றாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு அப்படின்னு இருக்குது. Did you notice that word go? நீங்கள் போய்ன்னு வார்த்தை இருக்கு பாத்தீங்களா? Before this itself he talked about bearing fruit, but now he says go and bear fruit. இதுக்கு முன்னாலே கனி கொடுக்கிறத பத்தி பேசுறாரு, இப்போ போய் கனி கொடுக்கிறத பத்தி பேசுறாரு. What does that remind you of, that word go? அது அந்த போய்ன்றது என்ன ஞாபகம் வருது உங்களுக்கு அதை கேட்ட உடனே? I think it reminds us of go into all the world, preach the gospel, make disciples. சீஷர்களுக்கு சொன்னார் இல்லையா, உலகமெங்கும் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். And well, that's not the only reason we should think evangelism here. அதுதான் ஒரே காரணம் இல்லை, அதாவது இதுல சுவிசேஷ ஊழியம் அடங்கி இருக்குதுன்றதுக்கு ஒரு இது மட்டும் காரணம் இல்லை. If you just look at 2 verses later, ரெண்டு வசனங்களுக்கு பின்னால பாருங்க, starting in verse 18 until the end of the chapter, 18ல இருந்து வசனம் இந்த அதிகாரம் முடிகிற வரைக்கும் பாருங்க. It's talking about us going into the world. உலகத்துக்குள்ளே நாம் போகிறதை குறித்து பேசுகிறது. What happens when we go out into the world? உலகத்துக்குள்ளே நாம் போகும்போது என்ன ஆகிறது? And how the world will respond to us and so on. எப்படி உலகம் நமக்கு பிரதியுத்தரம் அளிக்கும்? So it's almost as though Jesus is transitioning from this paragraph to the next. ஆகவே இயேசு இங்கே இந்த பத்தியிலிருந்து அடுத்த பத்திக்கு போறதுக்கு ரெடி ஆகிறார். You know, let me give you another reason why we should think evangelism as a specific kind of fruit. ஏன் இங்க மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்றது அடங்கி இருக்கிறது நம்புறேன்றதுக்கு இன்னொரு காரணத்தையும் சொல்றேன். This is one of the main activities of the early church, if you think about it. ஆதி சபையினுடைய ஒரு முக்கிய வேலையாக இந்த சுவிசேஷ ஊழிய வேலை. If you read the book of Acts, one of the main things you will see them doing again and again is going and telling others about Jesus. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல பாத்தீங்கன்னா இயேசுவை குறித்து மற்றவர்களுக்கு சொல்றது தான் மெயினான வேலையா இருந்தது அவங்களுக்கு. That's their main activity. அதுதான் அவங்களுடைய மெயின் வேலை. Another reason, இன்னொரு காரணம், Jesus and Paul, they use the picture of reaping a harvest when they talk about evangelism or leading others to Christ. மற்றவர்களை ஆண்டவரிடத்தில் நடத்துறது, சுவிசேஷத்தை சொல்றது, மற்றவர்களுக்கு ஆண்டவர்கிட்ட கொண்டு வர்றது பற்றி பேசும்போது இயேசுவும் சரி பவுலும் சரி ஒரு அறுவடையை அறுக்கிறது போல அதுக்கு ஒப்பிடுகிறார்கள். Jesus said the fields are ready for harvest. இயேசு சொல்றாரு, வயல்வெளிகள் அறுவடைக்கு ஆயத்தமாய் இருக்கிறது. Pray that the Lord will send forth laborers. தேவன் அதற்கு அறுக்கிறவர்களை அனுப்ப வேண்டும் என்று ஜெபியுங்கள்ன்றார். I can give you more reasons, but I think everyone will agree that for every Christian believer, evangelism ought to be an essential part of the fruit we bear. இன்னும் சில காரணங்களையும் சொல்லலாம், ஆனால் இது போதும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியும். நாம் கொடுக்க வேண்டிய கனிகளில் ரொம்ப முக்கியமான கனி என்ன? இந்த அநேகருக்கு ஆண்டவரை குறித்து சொல்லி அவர்கள் ஆண்டவரிடத்தில் நடத்துவது என்கிற கனி. This is not just for the pastors or evangelists or preachers. இது வெறும் பாஸ்டர்களுக்கு, இவாஞ்சலிஸ்ட், பிரீச்சர்கள் அல்ல. Every Christian believer, எல்லா கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கும் இது has a duty to evangelize in some way, shape or form. எல்லா விசுவாசிகளுமே ஏதோ ஒரு விதத்தில் மற்றவர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்வது கடமையாயிருக்கு. You know, the disciples, Jesus is speaking to the disciples here. இயேசு சீஷர்களிடத்தில் பேசுகிறார் இங்கே. Maybe only 11 disciples at this point. ஒருவேளை இந்த இடத்துல 11 சீஷர்கள் மட்டுமே இருக்கலாம். But these truths are not only for those 11. ஆனால் இந்த சத்தியங்கள் அந்த 11 பேருக்கு மட்டும் இல்ல. They are our representatives. That night they were representing you and me and every other believer who will ever live, and Jesus was teaching them. அவர்களுக்கு மட்டும் சொல்லல, அவர்கள் நமக்கு பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு சொன்னது நமக்கும் பொருந்தும், நம்மையும் மனசுல வச்சு தான் சொல்லியிருக்காரு. Go and bear fruit. போய் கனி கொடுங்கள்னாரு. You don't have to take a mic all the time to lead others to Christ. மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி ஆண்டவர்கிட்ட கொண்டு வரதுக்கு எப்பவுமே ஒரு மைக்கு இது தேவையில்லை. You know, in your work, just by the way you are working, you can lead others to Christ. சும்மா போய் வேலையில் நீங்கள் உருப்படியாத செய்கிறதன் மூலமாகவே அநேகருக்கு கிறிஸ்துவை நீங்கள் வழிகாட்டலாம். You remember Joseph. யோசேப்பு உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. The way he worked, Potiphar is saying the Lord is with him. அவன் வேலை செஞ்சதை பார்த்து, அதில் வர்ற காரியத்தை பார்த்து போத்திபார் சொல்லுகிறான், தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். It's amazing.
ஆச்சரியமா இருக்கு. It doesn't say that he told anything to Potiphar about the one true God or anything. போத்திபாருக்கு இவன் ஒரு பிரசங்கம் பண்ணான்னு இங்கே எழுதிடலாங்க. No. He just worked and he was excellent in his job. அவங்கிட்ட வேலை செய்கிறான், அந்த வேலையை அவ்வளோ நேர்த்தியாக செய்கிறான், கடவுளே அவன் கூட இருக்கிறாருன்னு அவன் சொல்கிறான். And that becomes enough proof for Potiphar that surely without the one true God blessing him, he cannot work like this. அந்த போத்திபாருக்கு இவனை பார்த்த உடனே தெரியுது, அந்த ஒரே மெய்யான தேவன் உதவி செய்யலன்னா இவன் அப்படி இருக்க முடியாதுன்றது விளங்குது. So there is many ways to evangelize really. ஆகவே சுவிசேஷ ஊழியத்தை செய்கிறதுன்றதுல பல வேலைகள், பல வழிகள் அதை செய்யலாம். Every believer can do something to lead others to Christ. ஒவ்வொரு விசுவாசியும் மற்றவர்களை சுவிசேஷத்தை சொல்லி ஆண்டவர்கிட்ட கொண்டு வருவதற்கு ஏதோ ஒன்றை செய்ய முடியும்.